ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டையை பிரிவினை உண்டாக்குற கலகக்காரனே, தீய ஆவியை பொல்லாத ஆவியை வான்வெளியில் திரிகிற சேனைகளை உன்னை அழிக்கிறேன், உன்னுடைய கிரியைகளை அழிக்கிறேன், உன்னுடைய கூட்டத்தை அழிக்கிறேன். உன் பக்கத்தில் 1000 வலப்பக்கத்தில் 10000 விழுந்தால் அணுகாது என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி 1000 10000 ஆவிகள் இப்பொழுது இந்த நாட்டுக்கு விரோதமாக கலகத்தை மூட்டுகிற ஆவிகள் இப்பொழுது நீங்கள் செயலிழந்து போவீர்களாக. உங்களை அழிக்கிறேன், உங்களை எரிக்கிறேன், உங்களுடைய கிரியைகளை பிடிக்கி பறிக்கிறேன், கவிழ்த்து வீழ்த்துகிறேன், அழித்து ஒழிக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தினால், நாமத்தினால். ஃபயர் 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 ஃபயர். இயேசுவே, நீர் சிலுவையிலே சம்பாதித்த சமாதானம் இந்த நாடுகளுக்குள் வருவதாக, இஸ்ராயல் நாட்டுக்குள்ளே வருவதாக, ஈரான் நாட்டுக்குள்ளே வருவதாக, அமெரிக்கா நாட்டுக்குள்ளே பிரதமருக்குள்ளே வருவதாக. ரீமானா கர்ரபு ஷாம்பி போத்தனா, இந்த ஈரான் நாட்டு மக்களை மன்னிக்கக்கூடிய மனசை ரம்முக்கு கொடுப்பீராக, இஸ்ராயல் மன்னனுக்கு கொடுப்பீராக. ரீபாத்தானா தி யங்கரபதி யந்தரபாம் ஒல்கரபதி யம்ர கணபதி யம்ரபு சோன். உங்க ராஜ்யம் வரட்டும்பா, உங்க அரசு வரட்டும். இந்த இஸ்ராயல் நாட்டை நீர் ஆளுகை செய்வீராக, இந்த ஈரான் நாட்டை நீர் ஆளுகை செய்வீராக, இந்த அமெரிக்கா நாட்டையும் அந்த அதிபரையும் நீர் ஆளுகை செய்வீராக. நீர் ஆளுகை செஞ்சு நீர் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். உங்க மாசற்ற ரத்தம், நீர் சிலுவையிலே பட்ட பாடுகள் பலி, நீர் சிந்தி அந்த மாசற்ற ரத்தம் வீண் போகவில்லை. அந்த ரத்தம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ரத்தம். இயேசுவே, உங்க ரத்தம் பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுகிற ரத்தம், இந்த நாட்டுக்குள்ளே சமாதானத்தை உண்டாக்கும்படி பரிந்து பேசுகிற ரத்தம், செத்து போன அழிந்து போய் உயிர்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். ஆமென். நீங்க கொடுத்த உயிர், நீங்க மனுஷனுடைய நாசியிலே ஊதிய அந்த ஜீவன் இன்னைக்கு செத்து கொண்டிருக்கிறது. இந்த சண்டையினால், யுத்தத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த அழிவிலிருந்து, இந்த மரணத்திலிருந்து உங்க மாசற்ற ரத்தம் இவர்களை வேலையெடுத்து பாதுகாப்பாக. இந்த யுத்தத்தினால் மரித்து போன அந்த ஆன்மாக்கள் முத்தி அடையட்டுப்பா. உங்க ரத்தத்தை, இந்த ரத்தம் அந்த மக்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அந்த ரத்தம் இப்பொழுது உங்க மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே இந்த சண்டையிலே யுத்தத்திலே மரித்து போன ஆன்மாக்கள், போர் வீரர்கள், ராணுவ தளபதிகள், ராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் மீட்படையட்டும். அந்த ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறாக. நாட்டுக்காக தன் உயிரை கொடுத்த அந்த ஆன்மாக்களை நீர் மீட்டு ரட்சித்து அந்த இளைப்பாற்றியை கொடுக்கும்படியாக சொல்கிறேன். இஸ்ராயல் நாட்டிலே இழந்த செத்துப்போன அந்த வீரர்களுக்காக, இராணுவத்தில் உள்ள மக்களுக்காக செத்துப்போன அனைத்து ஆவிகளும் இளைப்பாற்ற அடைவதாக. ஈரான் நாட்டிலே செத்துப்போன இஸ்லாமிய அந்த இராணுவத்தில் உள்ள மக்கள், அந்த நாட்டில் உள்ள மக்கள், செத்துப்போனவர்கள் இளைப்பாற்றி ஓய்வு அடைவார்களாக. அமைதியை கட்டளையிடுங்கப்பா. ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் இஸ்ராயல் நாட்டில் உள்ள மக்கள், பெரியம்மா பிள்ளைங்க, ஈரான் நாட்டில் உள்ள பிள்ளைங்க, சித்தி பிள்ளைங்கிறத உணர்ந்து இந்த 2 நாட்டுக்காரனும் மனம் திரும்பணும். இவங்க செஞ்ச தப்பை மன்னிக்கணும். இந்த ஈரான் நாட்டுக்கு இந்த அமெரிக்காவும் இஸ்ரேல் நாடும் உதவி செய்யும்படி, அழிந்து போகிற செல்வங்களால் இவர்களை நண்பராக்கும்படி இவங்க எல்லாரும் மனசையும் இன்னைக்கு மாற்றுங்கப்பா. எல்லாரும் மனசு மாறி இந்த ஈரான் உள்ளவங்க இந்த இஸ்ரேல் நாட்டுக்கும் அமெரிக்கா பிரதமருடைய ஒப்பந்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யும்படி, அவங்களுக்கு நன்மை செய்யும்படி இவங்க மனசை மாற்றுங்க. உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த நாடுகளுக்குள்ள உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன். கலகத்தை, பிரிவினை உண்டாக்குற ஆவிகளை இப்பொழுது அழிக்கிறோம். எல்லாம் அழிந்து நிர்மலமாகட்டும். உங்க அக்கினியினால எரிக்கிறேன். பகைமையின் ஆவியை உன்னை அழிக்கிறேன். பிரிவினை உண்டாக்குற ஆவியை உன்னை அழிக்கிறேன். இந்த நாடுகளுக்குள்ள பிரிவினை, சண்டை உண்டாக்கி உயிர் சேதங்களை உண்டாக்குற கொலைகார ஆவியை, சாத்தானே, உன்னை அழிக்கிறேன். உன்னுடைய கிரியைகளை அழிக்கிறேன். உன் கூட்டத்தை அழிக்கிறேன். வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவியின் சேனைகளை அழிக்கிறேன். இயேசுவின் மாசற்ற இரத்தத்தால் வருகிறேன். தேவனுடைய அக்கினியினால் வருகிறேன். ஃபயர். என் ஜெபம் கேட்கப்பட்டதற்காக நன்றி. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக ஆண்டவரே, இந்தியாவுடைய கப்பல் பாதுகாப்பாக அந்த ஈரானுடைய அந்த கடலில் அவங்க வைத்திருக்கிற அந்த கன்னி வெடியிலிருந்து, அந்த அழிவிலிருந்து நீர் பாதுகாப்பாக இந்த கப்பலை பாதுகாத்து கொண்டு வரும் கேட்ட பொழுது எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடு. இந்த கப்பலை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தீரப்பா. அந்த ஈரான் நாட்டினுடைய அந்த கன்னி வெடிகள்
அந்த ஆயுதத்தை அவங்க பயன்படுத்தாது, இந்த கப்பலை சேதப்படுத்தாதபடி நீர் அதை தடுத்து நிறுத்தி அதை செயலிழக்க பண்ணி அவங்க திட்டத்தை முறியடித்து பாதுகாப்பை கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி. இப்பொழுதும் இந்த 3ஆம் உலகப் போர் வராதபடிக்கு ஆண்டவரே நீர் இந்த யுத்தங்களை நீர் நிறுத்தி, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் எல்லாம் கூடும். ஆக்கவும் அழிக்கும் வல்லவரே, உம்மிடத்திலே கரங்களை ஏந்துகிறோம், உம்மிடத்திலே நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறோம், இறைவனிடத்திலே கையேந்துகிறோம். நீர் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவர், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவர். உங்க கருணை, உங்க இரக்கம், உங்க அன்பு அந்த மக்கள் மேல உண்டப்பா. ஈரான் நாட்டு மக்கள் மேல உண்டு, இஸ்ராயல் நாட்டு மக்கள் மேல உண்டு, அமெரிக்கா நாட்டு மக்கள் மேல, அந்த பிரதமர் மேல உண்டு. இவங்க நீங்க ஆளுகை செய்யுங்க, ரொம்ப நீங்க ஆளுகை செய்யுங்க, இஸ்ராயல் மன்னனை நீங்க ஆளுகை செய்யுங்க. இந்த ஈரான் நாட்டு அந்த அதிபர மன்னனை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. உங்கள் ஆட்சி வருவதாக, சமாதானத்தின் ஆட்சி வருவதாக, அமைதியின் ஆட்சி வருவதாக, அன்பின் ஆட்சி வருவதாக, மன்னிக்கிற ஆட்சி வருவதாக. இந்த ஈரான் நாட்டுக்காரங்க அமெரிக்கா பிரதமர் ட்ரம்பை, இஸ்ராயல் நாட்டு மன்னனையும் மன்னிக்கும் மனப்பான்மையை கொடுத்துருக்கப்பா. இந்த இஸ்ராயல் மன்னனுக்கு இந்த ஈரான் நாட்டுக்காரங்களை மன்னிக்கக்கூடிய மனசை, தன்மையை கொடுத்துருங்கப்பா. இந்த பிரதமர், அமெரிக்காவுடைய பிரதமர் ட்ரம்புக்கு அந்த மன்னிக்கும் மனப்பான்மையை கொடுத்துருங்கப்பா. அன்பு செய்யக்கூடிய மனப்பான்மையை கொடுங்கப்பா. அவங்களுக்கு நஷ்டத்துக்கு ஈடு செய்யக்கூடிய, உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை கொடுங்கப்பா. எல்லா அறத்திலிருந்து ஒரு நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த கொடைகளும் மரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. உங்களால் மட்டும்தான் முடியும், உங்களால் மட்டும் இதை செய்ய முடியும். நீங்கள் இதை செய்கிறீங்க, இதை செஞ்சிட்டீங்க, இதை செஞ்சு முடிச்சிட்டீங்க. நல்ல செய்திக்காக காத்திருக்கிறோம். எல்லா மகிமையும் கனத்தையும் முக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருந்தேன். அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் கடைசி 29ஆம் வசனம் செல்லில் அனுப்பியிருப்பாங்க பாருங்கள். நான் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறேன். நம்முடைய கடவுள் பட்சிக்கிற அக்கினி. இதுக்கு ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சு, இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, அன்னைக்கு அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியல்னா எப்படி தண்டனை, இது போல் இந்த சுவிசேஷத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு இதை அறிக்கை பண்ணி ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா தண்டனை. ஏன்னா நான் பட்சிக்கிற அக்கினின்னு சொல்ல வாசிங்க பார்ப்போம். செல்லில் இருப்பேன். 29ஆவது வசனம், எபிரேயர் 12:29. ஏனெனில், நல்லா கவனிச்சுக்கோ, ஏனெனில் நம்முடைய சர்வேஸ்வரன், அந்த மொழிபெயர்ப்புல அப்படிதான் இருக்கும், சர்வேஸ்வரன் சுட்டரிக்கும் அக்கினியாக இருக்கிறார். கைதிகளை பார்ப்போம், நல்லா கரெக்டாக. அவருக்கு மிஞ்சினது ஒன்றும் கிடையாது, அவர் சுட்டரிக்கிற அக்கினி. அடுத்த வாசி. அவருடைய இரத்தம், ஆபேலினுடைய இரத்தம் அதை சிந்த செய்த காயினை பழிவாங்க அவையமிட்டு நீதியுள்ள தண்டனை கேட்டு இன்னைக்கு அதான் நினைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஈரான்காரங்க சொல்கிறாங்க, கடவுள் என்ன செய்யணும், இந்த சிந்திய ரத்தத்துக்கு எதுக்கு என்ன செய்யணும், நீதி செய்யணும், அதுக்கு பழி வாங்கணும், அமெரிக்கா பழி வாங்கணும், அவங்க படையை பழி வாங்கணும், இஸ்ராயல் படையை பழி வாங்கணும், இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதான் சொல்கிறான், ஆபேலுடைய ரத்தம் பழி வாங்கும்படி என்ன செஞ்சிட்டு இருக்கு, இது தப்பு. கீழே வாசி, இயேசுவின் ரத்தம். ஆனால் இந்த இயேசுடைய திரு ரத்தம், மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம், என்ன சொல்றாரு பாருங்க, இந்த இரத்தத்தை சிந்துகிறதற்கு, இந்த ஈரான் நாட்டு மக்களுடைய இரத்தத்தை சிந்துவதற்கு, இந்த இஸ்ரேல் நாட்டு மக்களுடைய அந்த இராணுவத்தினுடைய இரத்தத்தை சிந்துவதற்கு, அமெரிக்கா ட்ரம்ப் இராணுவத்தினுடைய அந்த இரத்தத்தை சிந்துவதற்கு காரணமாக இருந்தவர்களை, அதுக்கு அதை செய்தவர்களை மன்னிக்கும்படி
அவர்களை அவங்கள அந்த இதில் தண்டனையிலிருந்து விடுவிக்கும்படி இந்த இயேசுவின் ரத்தனைக்கு என்ன செஞ்சிருக்கிறா? பிதாவின் இடத்துல பரிதி பேசி கொண்டிருக்கிறது. வாசி. தன்னுடைய பிதாவாகியே நம்முடைய பிதாவாகியே சர்வேஸ்வருடைய சமூகத்தில் பொருத்தனை கேட்டுக்கொண்டிருக்கிறது, சமாதானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது, மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த மக்களுக்கு, இந்த தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை இல்லாமல், அந்த தண்டனை இல்லாமல் அவங்களை விடுதலையாக்குவதற்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அத்தனை தயவாய் நமக்காக மனு பேசுகிற சேசுநாதருடைய மனு பேசுகிற சேசுநாதருடைய திரு ரத்தத்தை நாம் புறக்கணியாதிருக்கவும், இந்த பரலோகத்தினுடைய அந்த சிங்காரவனத்தில் இருக்கக்கூடிய அந்த சியோன் பர்வதமாகி அந்த திருச்சபையினுடைய அந்த சட்டத்தை, இந்த இரத்தத்தை பயன்படுத்துகிறத செயல்படுத்தாமல் இருக்கவும் எச்சரிக்கையா இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது எச்சரிக்கையா இருக்கணும். இதை பயன்படுத்த நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். பயன்படுத்தாம இருந்தா உனக்கு தண்டனை, பயன்படுத்தாம இருந்தா உனக்கு மரணம், பயன்படுத்தாம இருந்தா உனக்கு நரகம், பயன்படுத்தாம இருந்தன்னு சொன்னா உனக்கு அழிவு, உன் நாட்டுக்கு அழிவு. அதனால எல்லா நாட்டுக்காரனுக்கும் சொல்றேன், அமெரிக்காக்காரனுக்கும் சொல்றேன், இஸ்ராயல் நாட்டுக்காரனுக்கும் சொல்றேன், ஈரான் நாட்டுக்காரனுக்கு சொல்றேன், இந்த ரத்தத்தை பயன்படுத்தி ஜெபம் பண்ணு. இந்த ரத்தத்தை பயன்படுத்தி இந்த ஈரான் நாட்டை உங்க மாசற்ற ரத்த பாதுகாக்கட்டும், வேலையடிச்சு பாதுகாக்கட்டும். இந்த அமெரிக்கா ராணுவத்திட்ட இருந்து, இஸ்ரேல் ராணுவத்திட்ட இருந்து பாதுகாட்டு. ஈரான்காரன் ஜெபம் பண்ணு. அமெரிக்கா நாட்டுக்காரன் இந்த ஈரான் நாட்டுக்காரனுடைய ஆயுதங்கள் என்ன செய்யக்கூடாது, எங்க நம்ம நாட்டினுடைய கப்பலை, அந்த போர் கப்பலை என்ன செய்யக்கூடாது, சேதப்படுத்தி நஷ்டப்படுத்தக்கூடாது. கப்பலை வேலையெடுத்து பாதுகான்னு சொல்லி ட்ரம்ப் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இதுல எச்சரிக்கையாரு. இது நீ பண்ணல அப்படின்னா உனக்கு அழிவு, உன் நாட்டுக்கு அழிவு, உன் ராணுவத்துக்கு அழிவு. அதனால இந்த வசனம் கரெக்டா சொல்ல, இந்த வார்த்தையின்படி செய்யி. இந்த வார்த்தையின்படி ரத்தத்தை தெளிக்கிறோம்பா. இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணு. குடும்பத்துக்கு ரத்தத்தை பயன்படுத்தி நீ என்ன செய்யணும், ஜெபம் பண்ணு. சும்மா ஜெபமால சொன்னேன், நான் மண்டாட்டி சொன்னேன், கும்பிடி சிலுவை போட்டேன், நான் என்ன செஞ்சேன், ஜாமி முட்டேன், ஜாமி ஆடுனேன் இருந்தேன்னா உனக்கு பாதுகாப்பு. ஜெபம் பண்ணேன், ஓசை கொடுத்து போனேன், நான் ஓசம் பண்ணேன்னா என்ன கிடையாது. நீ பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் இந்த உனக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிற இந்த ரத்தம். விட்டதுல வாசி பார்த்திவன். ஏனெனில் பூவுலகத்தில், இந்த மண்ணுலகத்தில் பேசினவருடைய வார்த்தையை, இந்த மண்ணுலகத்தில் பேசினது இயேசு பேசின வார்த்தையை புறக்கணித்தவர்கள் சர்வேஸ்வரனுடைய தண்டனைக்கு தப்பவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. முன்னாடி நியாயப்பிரமாணத்தினுடைய இதை கடைபிடிக்காதவங்க தண்டனையில் இருந்து தப்பல. அதே மாதிரி இன்னைக்கு இந்த இயேசுநாதர் சொன்ன அந்த வார்த்தையின்படி இதை நீங்க பயன்படுத்தலைன்னா தண்டனையில் இருந்து என்ன செய்ய மாட்டீங்க, தப்ப மாட்டீங்க. வாசிப்பா. நாம் அவருடைய திருக்குமாரனுடைய செவி கொடுக்காததால் அவருடைய கோபத்துக்கு நாம் எப்படி தப்புவோம்? சீனாய் மலையிலே மோசேயினோடு பேசிய சேசுநாதருடைய வாக்கு பூமியை, வாக்கு இந்த பூமியை அசைய பண்ணினது. சேசுநாதர் நடுத்தீர்ப்பு வரும் போதேவெனில் அவருடைய வாக்கு பூலோகத்தையும் வானுலோகத்தையும் அசைத்து இனி என்றென்றைக்கும் அசையப்படாத தம்முடைய ராஜ்யத்தை பரலோகத்தில் 1000 வருஷம் அரசாட்சியை ஸ்தாபிக்கும். கைதிக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல காரியத்தை. அதனால நீங்க விட்டதுலேருந்து வாசி முடிச்சிடும். அவ்வளோதானே? வாசி. என்றென்றைக்கும் அசையப்படாத சேசுநாதருடைய ராஜ்யத்திற்கு நாம் பங்காளிகளாயிருக்கும். தேவ இஷ்ட பிரகாசம், அவருடைய விருப்பத்தை, சித்தத்தை அடைந்திருக்கிறோம். போதும். அதை கொண்டு நாம் பயத்தோடும்
வணக்கத்தோடும் சர்வேஸ்வரனுக்கு யாருக்கு படைச்சவருக்கு ஊழியம் பண்ண. அவர் பண்ணுற ஊழியம் என்ன? அவரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, தொழுகையை, ஆராதனையை செலுத்த வேண்டியது. கைதிகளை மட்டும் நல்லா கரெக்டு. இதாங்க சபை, இதாங்க வழிபாடு. அதனால் இன்னைக்கு நமக்காக ஆபேல் காயினுடைய ரத்தம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்களை நீ கொண்டுட்ட, இவ்வளவு எங்கள் பொருளை நஷ்டமாக்கிட்ட, இதுக்கு நஷ்டப்படு, இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம்? அதனால் இயேசுடைய ரத்தம் இன்னைக்கு என்ன செஞ்சிட்ருக்குன்னா மன்னிக்க சொல்லி, பொறுத்துக்கொள்ள சொல்லி, அவங்கள விடுதலையாக்க சொல்லி இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கு. அதனால் இப்போ நம்ம ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு பதில் உண்டா இல்லையா? அற்புதம் நடக்குமா நடக்காதா? இந்த ரத்தம் அதை செய்யுமா செய்யாதா? இந்த ரத்தத்துக்கு அந்த வல்லமை இருக்குது. உலக போர் வரவே வரா. இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அடித்து சொல்கிறேன், வராது. ஏன்னா அந்த ரத்தத்துக்கு என்ன உண்டு? பவர் உண்டு. இந்த ரத்தம் சமாதானத்தின் ரத்தம், அமைதியின் ரத்தம், பிரிவினையை அகற்றி அந்த ஆவிகளை அழித்து சமாதானத்தை, ஒற்றுமையை உண்டாக்குற ரத்தம். அதனால் ட்ரம்முடைய இருதயத்தில், இஸ்ராயல் நாட்டு அந்த அவருடைய மன்னனுடைய இருதயத்தில் இந்த என்ன நாடு? ஈரான் நாடு. பேரும் வரமாட்டேங்குது, நிறைய மறதி வந்துருக்கு. ஈரான் நாட்டுக்குள்ளே என்னச்சு வரலாம்? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமாக வேலை செய்ய ராட்சியம் நினைச்சியும் ஸ்தாபிக்கப்படும். ஆகவே நம்ம ஜெபத்தை பரலோகம் நினைச்சிது தேவதூரில் அப்படியே எல்லார்கிட்ட இருந்து அப்படி எடுத்து கொண்டு போய் இப்போவுமே அது நிறைவே. நான் அன்னைக்கு அந்த 36 கப்பலுக்காக ஜெபம் பண்ண அன்றைக்கி நைட்லே நம்ம 4 மணிக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம். 3:30 நைட்டில் ஒரு 8 மணிக்கு அந்த மெசேஜ் வந்துடுச்சு. 10 கப்பல் வந்து 22 கப்பல் தான் இருக்குது. 10 கப்பல் என்ன செஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய செய்தியில் பார்த்தேன், எல்லா கப்பலும் இது பண்ணும்படி அந்த ஈரான் நாட்டுக்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஆயுதத்தை என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க, விலைக்கிட்டாங்க. இப்போ எல்லாம் என்ன செய்யுது, தங்குதடை இல்லாமல் வருது. அமெரிக்கா இவங்க ஈரான் நாட்டுக்காரங்க ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் நேரத்தையும் ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டர் நினைச்சிட்டாங்கன்னா அதை பற்றி பேசினாங்க. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அதனால் இப்போ இந்த யுத்தங்களும் நின்று இந்த 3ஆம் உலகப் போர் என்ன செய்யாது வராது. இதை சொல்லி சொல்லி இந்த ரத்தத்தை வீட்டில் நினைச்சிங்க பயன்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க. நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்க, நம்ம கத்தோலிக்க திருச்சபையுடைய போப்பாண்டவர் இதுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, பரிந்து பேசி கடவுள்கிட்ட இணைஞ்சிட்டு இருக்கிறாரு. திருச்சபையுடைய தலைவர் பேசிகிட்டு இருக்கிறார். இந்த இயேசுடைய ரத்தம், இயேசு இந்த உலகத்தில் கொண்டு வந்த செய்தி கண்டிக்கிறது அல்ல, மன்னிக்கிறது. இந்த செய்தியை அவர் இணைஞ்சிட்டாரு, ட்ரம்முக்கு எழுதிட்டாரு, இஸ்ராயல் மன்னனுக்கு எழுதிட்டாரு, ஈரான் நாட்டுக்காரனுக்கு இணைஞ்சிருக்கிறாரு இந்த ஒப்பந்த செய்தி எழுதி. ஏன்னா இவர் போப்பாண்டவர் மேலே குற்றம் சொல்கிறாங்க, இந்த நாட்டை வந்து இது பண்ணால் அவங்கள கொல்லணும், அழிக்கணும்னு சொல்லி இது கடவுளுடைய விருப்பம், நாங்கள் சண்டை போடுறது சரிதான் அப்படின்னு ட்ரம் சைக்கிள் ஒரு பக்கம் இது பண்ணுறாங்க. அப்போ தான் போப்பு எழுதுகிறாரு, அது பழைய ஏற்பாட்டு நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், ஆனால் புதிய ஏற்பாட்டில் எந்தெந்த இடங்களில் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரோ மன்னிச்சிருக்கிறாரு, சமாதானம் பண்ணியிருக்கிறாரு, அவர் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறார், இதை நம்ம இது பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு அன்பாக பணிவாக கடிதத்தை நிச்சயித்திருக்கிறார்னு எழுதியிருக்கிறார். போப்புக்கு ஒரு கைதிட்டங்களை பார்ப்போம். அதான் பிடிச்சிருக்குதா தலைவர். இன்றைக்கி நம்ம ஒரு ஊழியம் செய்கிறோம்னா இதான் ஊழியம். இந்த மாதிரி ஜெபம் பண்ணி ஒருத்தர் சண்டை போட்டு செத்து அழிஞ்சிடாமல் சமாதானம் பண்ணி மன்னிச்சு, கடவுளுடைய அன்புன்னு என்ன தெரியுமா? அன்பு செய்தல், மன்னித்தல், அவங்க என்ன தேவையில் இருக்கிறாங்களோ அதை என்ன செய்தல், தேவைகளை பூர்த்தி பண்ணுதல், அடுத்தாப்புல பராமரித்தல், பாதுகாத்தல், கடைசி வரைக்கு அவங்களுக்கு துணையாக இருத்தல். கைதிட்டுகளை பார்ப்போம். இதாயா ஆன்மீகம், இதாயா இறைத்தன்மை. இதெல்லாம் நீ குடும்பத்தில் பண்ணணும், பொண்டாட்டிக்கு பண்ணணும், பிள்ளைக்கு பண்ணணும், உனக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நீ பண்ணணும், உனக்கு உதவி செய்கிறவங்களுக்கு நீ பண்ணணும், உன் எதிரிக்கும் நீ இதை பண்ண வேண்டும். இதுதான் ஆன்மீகம், தான் அவனுக்குரிய வாழ்க்கை. அதனால் இதோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்கிறேன். பாடல் பாடும்போது நாம் தகர்ந்து வீழ வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும்
வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே ஐயா, ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே. இந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. அமெரிக்காவிலே, இஸ்ரேலிலே, எகிப்து, ஈரானிலே உங்கள் ராஜ்யம் வரட்டும்பா, உங்கள் அரசு வரட்டும். அங்கு கிரியை செய்கிற சாத்தானுடைய கோட்டைகள் தகர்ந்து விழுந்ததற்காய் நன்றி, அவனுடைய கிரியைகள் அழித்து ஒழித்ததற்காய் நன்றி. உங்கள் பரிசுத்த நெருப்பு அக்கினி எல்லா அந்நிய நெருப்புகளையும் தீமைகளை அழித்து உங்கள் சிலுவை இரத்தத்தால், சிந்திய இரத்தத்தால் இப்பொழுது சமாதானம் உள்ள சிலுவை இரத்தம் ஈரானிலே தெளிக்கிறேன், அமெரிக்காவிலே தெளிக்கிறேன், இஸ்ராயல் நாட்டிலே தெளிக்கிறேன். இந்த மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தம் சமாதானத்தை உண்டு பண்ணினதுக்காய் நன்றி சொல்கிறேன், அமைதியை நிலைநாட்டினதற்காய் நன்றி சொல்கிறேன், இந்த போரே இல்லாமல் ஆக்கினதற்காய் நன்றி சொல்கிறேன். இந்த 3 நாட்டுக்குள்ளேயும் நல்ல சிநேகமும் கொடுத்து வாங்குதலும் உதவி செய்தலும் ஆண்டவரே பராமரித்தலும் அன்பு செய்தலும் அவங்களுக்கு உதவி செய்கிற இந்த நட்பு, இந்த பண்பு, உங்களுடைய தன்மை, உங்களுடைய சுவாபம், உங்களுடைய பாவனைகள் இந்த நாட்டுக்குள்ளே, நாட்டினுடைய பிரதமர்களுக்குள்ளே இது செயல்படுவதாக, கிரியை செய்வதாக இது நடக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த யுத்தத்தால் உலக நாடுகள் பூரா பயத்தில் இருக்கிறது, கவலையில் இருக்கிறது, நஷ்டத்தில் இருக்கிறது, வறட்சியில் இருக்கிறது, நிறைய பொருளாதார சேதங்கள் இருக்கிறது அப்பா. எல்லா நாட்டுக்கும், எல்லா நாட்டினுடைய அடைப்பட்ட வாசலும் திறக்கட்டும், எல்லா நாட்டினுடைய கதவுகளும் திறக்கட்டும். ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு உதவி செய்யும்படி, ஒரு நாடு இன்னொரு நாட்டை அன்பு செய்யும்படி, ஒரு நாடு இன்னொரு நாட்டை மன்னிக்கும்படி உங்கள் ராட்சியம், உங்கள் கிரியை, உங்கள் தன்மை எல்லா நாட்டு மன்னர்களுக்குள்ளும், இந்தியாவினுடைய பிரதமர் மோடிக்குள்ளேயும் இந்த தன்மைகள், இந்த பண்புகள், இந்த சுவாபங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மக்களாகிய நாங்கள், உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள், இன்றைக்கி இந்த ஆராதனைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிற நாங்கள், தேவசாய நிகழ்ச்சி பார்க்குற நாங்கள், உம்முடைய ராட்சியம் இந்த நாட்டினுடைய பிரதமர் அரசர்களுக்குள்ளே இருக்கட்டும். எப்படி தாவீதை நீர் ஆட்கொண்டு ஆட்சி செய்து நாட்டை ஆட்சி செய்தீர், மக்களை ஆட்சி செய்தீரோ, இதே போல எல்லா நாட்டினுடைய பிரதமரையும் உங்கள் அபிஷேகம் ஆட்சி செய்வதாக. 1 யோவான் 2:27 உங்கள் அபிஷேகம் அவர்கள் கற்றுக் கொடுப்பதாக, உங்கள் அபிஷேகம் அவர்கள் போதிப்பதாக, என்ன செய்யணும், எந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிற அந்த ஞானத்தை பரிசுத்த ஆவியானவரே எல்லா நாட்டு பிரதமருக்கும் கொடுத்து, இந்தியாவுடைய பிரதமருக்கு அதிகமாய் கொடுத்து, இன்னும் இந்த இந்தியாவை அமைதிக்குள்ளே, அன்புக்குள்ளே, சமாதானத்துக்குள்ளே எந்த விதமான நாட்டினுடைய யுத்தங்களும் சண்டைகளும் இந்தியாவுக்குள்ளே வராதபடிக்கு பிரதமருக்கு, மோடிக்கு ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய அருள் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தில் நாம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உட்கார்.